வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி கொஷின்ஸ் தான். ஆல்ரெடி 50 கேள்விகள் அப்படின்றது பார்த்தோம். இப்போ அடுத்த 50 கேள்விகள். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே மிக மிக முக்கியமான கேள்விகள். ஸோ அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு 100 கேள்விகளிலிருந்தே 5லிருந்து 10 கேள்விகள் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. நம்ம ஒரு 400-500 கேள்விகள் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மினிமம் அதில் இருந்தே உங்களுக்கு ஆவரேஜாக 30லிருந்து 40 கேள்விகள், ஒரு 400 கேள்வியிலேருந்து 40 கேள்விகள் நம்ம கொடுத்த கேள்வி வருது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோக்களை கொஞ்சம் தெளிவாக ஒரு 8-10 வீடியோ போடுவோம். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா வேறு எதையுமே எனக்கு படிக்க டைமே இல்லை, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா இந்த 10 வீடியோக்களை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒரு 40 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த கொடுக்கக்கூடிய வீடியோக்களிலிருந்தே 40 கேள்விகள் இடம்பெறும் அப்படின்றதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கு மேலே ஜிஎஸ் அப்படின்றது நீங்கள் படிக்கிறது தான். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃப் ஃபார்மேட்டு தான். ஏன்னா இப்போ நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் இல்லை. இன்னும் ஒரு 10 நாட்கள் கூட தேர்வுக்கு இல்லை. அதனால் பிடிஎஃப் வடிவில் கொடுப்போம். பெய்டு மெட்டீரியல்ஸ் தான். பே பண்ணிங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸில் உங்களோட வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக வந்துடும். ஸோ டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு உங்களோட மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிங்க. ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மினிமம் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்லேருந்து 150லேருந்து 170 கேள்விகள் கவர் ஆகும். 1-2 டாபிக்ஸ் 1-2 கேள்விகள் மட்டும்தான் எலிமினேட் ஆகுமே தவிர மேக்ஸிமம் 150லேருந்து 170 கேள்விகள் எக்ஸாமுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஸோ எல்லா டாப்பிக்கும் போட்டு நோண்டி இது பண்ணாமல் முக்கியமான டாபிக்ஸ், நமக்கு தேவையான டாபிக்ஸ், சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கொஷின்ஸ் பார்த்துடலாம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவு ஒழுங்குமுறை விதிகளை அமைக்க அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது? பிரிவு 135 தான் ஒழுங்குமுறை அதிகாரம் பற்றி கூறுகிறது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 72 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா நிகர லாபத்தினை பகிர்வு செய்தல், அதாவது இதான் கூறுது. கூட்டுறவு இயக்கத்தின் தந்தையாக கருதப்படுகிறது ராபர்ட் ஓவன். அவர் தான் கூட்டுறவு இயக்கத்தோட தந்தை. கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் டேஸ் பிரிவு பணிக்கொடை நிதியை பற்றி சொல்கிறது 79. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த பிரிவு செய்திக்கான சான்று பற்றி குறிப்பிடுகிறது? பிரிவு 10 தான். பதிவு பெற்ற எந்த ஒரு சங்கமும் பதிவாளரின் முன் அனுமதியுடன் கூட்டு வாணிபத்தை மேற்கொள்ள இவற்றுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். யாரோட அப்படின்னா பதிவு பெற்ற மற்றொரு சங்கத்தோட ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம். மத்திய அரசு ப்ளஸ் மாநில அரசு இவை 3த்தோடவும் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த பிரிவு கணக்குகளை சங்கத்தினர் ஆய்வு செய்தலை சங்கத்தினர் ஆய்வு செய்த பற்றி குறிப்பிடுறது 27வது பிரிவு. ஸோ 27 வயசு வந்ததுக்கப்புறம் தான் சங்கத்தில் ஆய்வு செய்யணும் அப்படின்னு ஆலோசிங்க. சங்கங்களின் முகவரி பற்றி எது குறிப்பிடுகிறதுனா 37 பிரிவு 27ல் ஆய்வு செய்யலாம். அதை குறிப்பிடுறது சங்கங்களின் முகவரியை பற்றி குறிப்பிடுறது 37 தான் முகவரி பற்றி குறிப்பிடுகிறது. முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணத்தின் விலக்களிக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது 51. ஸோ 51வது பிரிவு தான் பத்திரப்பதிவு கட்டணம் முத்திரைத்தாள் கட்டணம் இதிலிருந்து விலக்களிக்கிறத பற்றி கூறுகிறது. அடுத்து இந்திய பொறுப்பு கழகங்கள் சட்டம். பொறுப்பு கழகங்கள் சட்டம் 1882 அங்கத்தினர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் புரள தள்ளுபடி தொகையை டேஸ் முன் ஒப்பளிப்புடன் கொடுக்கலாம். பதிவாளரோட ஒப்பளிப்புடன் கொடுக்கலாம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் பதிவானது சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் கூடாது, சொத்தை தப்பாக பயன்படுத்தக்கூடாதுன்னு பிரிவு 71 குறிப்பிடுகிறது. நிகர லாபத்தில் தொகை ஏதும் எஞ்சி இருப்பின் அதை டேஸில் வரவு வைக்க வேண்டும். சேம நிதியில் வரவு வைக்கணும். சம்பளம் பெறும் அலுவலர்கள் என்பதில் சேர்க்கப்பட மாட்டாதவர்கள் யார்னா தலைவர், துணைத் தலைவர், நிர்வாக சபை உறுப்பினர் இவர் 3 பேருமே இதில் சேர்க்கப்பட மாட்டார்கள். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தின் சட்டம் பிரிவானது சங்கத்தின் சம்பளம் பெறும் அலுவலர் பணியாளரை தற்காலிக பணி நீக்கம் செய்வது, அதாவது தற்காலிக பணி நீக்கம் 76 பிரிவு 76 குறிப்பிடுகிறது. இது தற்காலிகமாக பணி நீக்கம் செய்கிறது. அடுத்து 77 பாருங்கள், இது நிரந்தர பணி நீக்கம் செய்கிறது. ஸோ நிரந்தரமாக பணி நீக்கம் செய்கிறது அப்படின்னா 77, 76 தற்காலிகம், 77 நிரந்தர பணி நீக்கம். படிவு எண் 2 எதுக்குன்னா பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தினை பதிவு செய்யும் பதிவேடு. பதிவு செய்யப்பட்டதா அல்லது பதிவு செய்யப்படாத கருதப்படும் சங்கங்களை பற்றிய பதிவேடு 7.
துணை விதிகளில் திருத்தங்கள் பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தினை பெறுவதற்கான ஒப்புதலோடு தொடர்புடைய படிவம் 11. துணை விதிகளில் திருத்தங்களை பதிவு செய்வதற்கான பதிவு செய்யப்பட்டாத கருதப்பட சான்றிதழ் படிவத்தில் தரப்பட வேண்டும். இது 14வது படிவம் தான் இது. சட்டத்தால் அமல்படுத்த முடியாத உடன்பாடு, தகுதியில்லா உடன்பாடு தான் வந்து ஒரு உறுதியிரை அல்லது ஒவ்வொரு உறுதியிரையும் ஒன்றுக்கொன்று மறுபயன் அளிக்கக்கூடியதாயின் அது உடன்பாடு, அக்ரிமெண்ட்டை தான் சொல்லுவாங்க. இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு 13 சம்மதத்தை பற்றி குறிக்கிறது. தெரிவிப்பை ஏற்றுக்கொள்ளும் ஆள் வாக்குறுதி பெறுபவர். உறுதியுரைகள் ஒன்றுக்கொன்று மறுபயன் பகுதி என பருபயன் அளிக்கக்கூடியதாயின் அது தலைகீழ் உறுதியுரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு 45 இணைந்த உரிமைகள் பற்றி அதிகார பகிர்வு பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1860 தண்டனை சட்டம். இந்திய சாட்சிய சட்டம் 1872. இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு 31 எதிர்மறைசார் ஒப்பந்தம் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு 15 வலுக்கட்டாயம் 15 வந்து வலுக்கட்டாயம் பற்றி குறிப்பிடுகிறது. சரக்குகள் விற்பனை சட்டம் 1930 இந்தியா முழுமைக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது, ஜம்மு மற்றும் காஷ்மீர் தவிர. ஸோ எந்த இது ஊர் தவிர அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர. விற்பனைக்கான உடன்பாடு என்பது வரைகட்டிலானது அல்லது வரைகடிக்கக்கூடியது என்பதை சரக்குகள் விற்பனை சட்டம் 1900 பிரிவு எந்த பிரிவு அப்படின்னா 4வது பிரிவு தான் குறிப்பிடுகிறது. சரக்குகள் விற்பனை சட்டம் 1930 6 பிரிவு தற்போதைய அல்லது வருங்கால சரக்குகள் பற்றி குறிக்கிறது. பிரிவு 6 சரக்குகள் விற்பனை சட்டம் பிரிவு 12 வரைகட்டும் மற்றும் நம்பியுறுதி பற்றி குறிப்பிடுகிறது 12. தவணை முறை விநியோகம் பற்றி குறிப்பிடுகிறது 38. விற்பனைக்கான ஒப்பந்தமானது ஒரு விலைக்கு சரக்குகளை விற்பது, ஒரு விலைக்கு சரக்குகளை வாங்குவது விற்பனைக்கான ஒப்பந்தம் அப்படின்றது. சரக்குகளை வாங்க அல்லது விற்ப முற்படுபவர் வாங்குபவர்னு பேர். சொத்துரிமை மாற்றுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1882. அசையா சொத்து என்பது எல்லாமே தான், மரங்கள், வளரும் பயிர், புற்கள். அதாவது அசையா சொத்துனா அசையாமல் இருக்கும், ஒரே இடத்துல இருக்கிற சொத்துகள் வந்து இப்போ நிலம், இது கூட அசையா சொத்து தான். லிவிங் நபர் வாழும் நபர் என்பது நிறுவனம், சங்கம், தனிநபர் எல்லாமே வந்து வாழும் நபர் தான். கூட்டு சொத்தில் பாகப்பிரிவினை உரிமை என்பது அத்தகைய சொத்தின் நிகழ்வாகும். சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 10 என்பது பாகப்பிரிவினை சொத்து மாற்றத்தகாது. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சொத்தை வாங்கியிருப்பதற்கு சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 41 பயண கோர முடியாது. பின்வரும் நபர்கள் சொத்துரிமை மாற்றம் செய்ய அதிகாரமளிக்கப்பட்டவர்கள். யார் யார் அப்படின்னா ஒரு இந்து விதவை அல்லது இந்து சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட உரிமைகள், இந்து கூட்டு குடும்பத்தின் தலைவர், ஒரு இந்து தந்தை. இவை அனைத்துமே தான். தமிழ்நாடு எடை மற்றும் நிறை அளவைகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1958. நீளத்தின் அடிப்படை அலகு வந்து மீட்டர், வெப்பத்தின் அடிப்படை அலகு கெல்வின். எடை மற்றும் நிறை அவைகளின் முதல் பொது மாநாடு பாரிஸ் நகரில் நடக்கும். நிறையின் அடிப்படை அலகு கிலோகிராம். உலகளாவிய எடை மற்றும் நிறை அளவிகளை பணியகம் எங்கே அமைந்துள்ளனா ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. ஸோ 50 100 கேள்விகள் பார்த்துட்டோம். இது வந்து 2வது வீடியோ. இதே மாதிரி மினிமம் 8லேருந்து 10 வீடியோவுக்கு மேலே நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த 10 வீடியோக்கள் பார்த்தீங்கனாலே போதும், ஆவரேஜாக ஒரு 40 கேள்விகள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.